தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் லிஸ்ட் வெளியாயிருக்கு. அதுல உங்களோட பேரு விடுபட்டிருக்கா, உங்களோட வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்றது, அப்படி உங்க பேரு லிஸ்ட்ல இல்லனா எப்படி சேர்க்கணும் அப்படின்றதையும் வாங்க பார்க்கலாம். உங்க வாக்குச்சாவடியில இருக்கிற BLO ஒரு வாக்காளர் பட்டியலை வச்சிருப்பாரு. அந்த வாக்காளர் பட்டியலை வாங்கி உங்க பேர் இருக்கான்னு நேரடியாவே போய் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஆன்லைன்லயே செக் பண்ணலாம். அதுக்கு நீங்க முதல்ல உங்க பிரவுசர்ல electoralsearch.eci.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதுல 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு எபிக், அதாவது உங்க ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து செக் பண்ணலாம். ரெண்டாவது உங்க டீடைலை கொடுத்து செக் பண்ணலாம். மூணாவது உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை வச்சு செக் பண்ணிக்கலாம். முதல்ல எபிக் நம்பரை வச்சு எப்படி செக் பண்ணலாம்னு பார்க்கலாம். மேல இருக்க இங்க லாங்குவேஜ்னு இருக்கா, இந்த இடத்துல தமிழ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இருக்கிற ஓட்டர் ஐடில இருக்கிற எபிக் நம்பரை இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஸ்டேட்னு இருக்கும், நம்ம மாநிலம் தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா கேப்சா கோட பார்த்து அப்படியே பக்கத்துல டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்க நேம் வாக்காளர் பட்டியல இருந்தா அப்படியே டிஸ்ப்ளே ஆகும், இல்லனா கேன்சல்டுன்னு வரும். அடுத்த மெத்தட் என்னன்னா நம்ம டீடைல்ஸை மட்டுமே வச்சு செக் பண்ணிக்கலாம். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டேட்னு கொடுத்திருக்க இடத்துல தமிழ்நாடுன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து லாங்குவேஜ்ல தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க பேரை இங்க ஃபில் பண்ணுங்க. அண்ட் ரிலேட்டிவ் நேம் அப்படின்ற இடத்துல இந்த SIR ஃபார்மை ஃபில் பண்ணும்போது யாரோட பேரை ரிலேட்டிவா கொடுத்தீங்களோ அவங்களோட பேரை இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த் அப்படி இல்லனா ஏஜ், ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தா போதும். ஜெண்டருக்கு ஆண் பெண் மூன்றாம் பாலினம் என்னவோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து லொகேஷன், நீங்க என்ன மாவட்டம் அப்படின்றத இங்க செலக்ட் பண்ணுங்க. பக்கத்துல உங்களோட சட்டமன்ற தொகுதி என்ன அப்படின்றதையும் போட்டுக்கோங்க. கடைசியா கேப்சா கோட அப்படியே பக்கத்துல ஃபில் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்க பேரு லிஸ்ட்ல இருக்கான்னு ஈஸியா காட்டிடும். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் மெத்தட், இது ரொம்பவே ஈஸி தான். வழக்கம் போல உங்க மாவட்டத்தை தேர்ந்தெடுங்க. அடுத்ததா உங்களோட மொழி, அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை ஃபில் பண்ணுங்க. கடைசியா கேப்சா கோட அப்படியே பக்கத்துல ஃபில் பண்ணிட்டு சென்ட் OTP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு ஒரு OTP வரும். அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்க நேம் வாக்காளர் பட்டியல இருக்கா இல்லையா அப்படின்றது ஈஸியா தெரிஞ்சிடும். சரி, 3 மெத்தடும் ட்ரை பண்ணியாச்சு. ஆனா உங்க நேம் வாக்காளர் பட்டியல்ல இடம் பிடிக்கல அப்படின்னா அதை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுக்கணும். முதல்லயே சொன்ன மாதிரி உங்க பூத்ல இருக்கிற BLO கிட்ட இருக்கிற வாக்காளர்கள் பட்டியல்ல நேம செக் பண்ணி உங்க பேரு அந்த பட்டியல்ல இல்லனா அவங்க கிட்டயே ஃபார்ம் 6 கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. அதை அங்கேயே ஃபில் பண்ணி கொடுங்க. இல்ல நான் அதையும் ஆன்லைன்ல தான் பண்ணுவேன்னா ஆன்லைன்ல எப்படி பண்றது அப்படின்றத பாப்போம். அதுக்கு நீங்க voters.eci.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க. வெப்சைட் ஓபன் ஆன உடனே இங்க பாத்தீங்கன்னா ஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஃபில் ஃபார்ம், டவுன்லோட் ஃபார்ம்னு 2 இருக்கும். நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி BLO கிட்ட நேரடியா குடுக்குறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்ல நான் ஆன்லைன்லயே பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபில் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நேரடியா ஃபார்ம் 6 ஓபன் ஆகும். சோ நீங்க அதுல கேட்டிருக்க எல்லா டீடைல்ஸையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க பெயர் திரும்பவும் வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கப்படும். இதுக்கான கடைசி நாள் ஜனவரி 18 வரைக்கும் தான். சோ லிஸ்ட்ல உங்களோட பேரு மிஸ் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுத்துடுங்க. அண்ட் எத்தனை பேரோட பேரு வரைவு வாக்காளர் திருத்த பட்டியல்ல விடுபட்டிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.